பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனின் வாழ்வில் இன்றியமையாத தேவையாக உள்ள துறை வருவாய்த்துறை. அதன் அடிநாதமாய் விளங்குவது கிராம நிர்வாக அலுவலர்கள். ஆனால் தற்போது 1700 பணியிடங்கள் இந்த பதவியில் காலியாக உள்ளன. எதனால் இவ்வளவு பணியிடங்கள் காலியாக உள்ளன, இதனால் ஏற்படும் அடிப்படை சிக்கல்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சாதிச் சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், திருமண நிதியுதவி திட்டத்திற்கு ஒப்புதல், முதியோர் ஓய்வூதியம் வழங்க ஒப்புதல் என ஒரு கிராம நிர்வாக அலுவலரின் பணி அளவிலடங்காதது. தற்போது ஆன்லைனில் சான்றிதழ்கள் பெற வாய்ப்பிருந்தாலும் அவையும் BAOக்களின் ஒப்புதலுக்கு பிறகே கையில் கிடைக்கும். விஓ ஆஃபீஸில் விஓ இல்லாததுனால சான்றிதழ் இதெல்லாம் வாங்குறதுக்கும் ப்ளஸ் முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்கும் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 36 விஓ பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதனால் ஒரு ஆஃபீஸு ஒரு விஓ இன்னொரு இடத்துல விஓ வேலை பார்க்குறதுனால இங்கே போட்டி போட்டு அங்கே போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாநிலம் முழுவதும் 1700 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் உள்ளன. கிராம உதவி அலுவலர்களாக உள்ளவர்களில் 25% கிராம நிர்வாக அலுவலர்களாக நியமிக்க வேண்டும் என்ற அரசாணை உள்ளது. இதேபோன்று கருணை அடிப்படையில் 20% அளவுக்கு பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம் என்ற அரசாணையும் அமலில் உள்ளது. ஆனால் இவ்விரு பிரிவில் ஆண்டுதோறும் 1% கூட பணியிடங்கள் நிரப்பப்படுவது இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கிராம நிர்வாக அலுவலர்கள். கடந்த ஆண்டு 2234 பேர் TNPSC-யால் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் 500 பேர் வேறு துறைகளை தேர்வு செய்து சென்றுவிட்டனர். இதனால் கடந்த ஆண்டின் பற்றாக்குறை இந்த ஆண்டும் தொடர்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 867 கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் அங்கு தற்போது 630 பேர் மட்டுமே உள்ளனர். இதேபோன்று மாவட்டந்தோறும் 20 முதல் 40% வரை பணியிட பற்றாக்குறை நிலவுகிறது. கூடுதல் பணிச்சுமை காரணமாக பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படுவதில் சுணக்கம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை என்பதே உண்மை.